இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் இடியாப்பம் பிரியாணி. பிரியாணியில் நிறைய வகை பார்த்துருப்பீங்க. இது இடியாப்பத்தில் வித்தியாசமாக வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ வாங்க இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து வருவோம். இடியாப்பம் 5 நம்பர், நெய் 100 கிராம், சமையல் எண்ணெய் 50 மில்லி, ஹோல் கரம் மசாலா 10 கிராம்ஸ், ஸ்லைஸ் ஆனியன் 20 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 20 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பச்சை மிளகாய் 2 நம்பர், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 30 ml, நறுக்கிய தக்காளி 2 நம்பர், புதினா 20 கிராம், கொத்தமல்லி 20 கிராம், கேரட் 20 கிராம், பீன்ஸ் 20 கிராம், காலிஃப்ளவர் 20 கிராம், உப்பு தேவையான அளவு. இதோட தேவையான பொருட்களை பார்த்தோம். இதோட செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நெய் போட்டு அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா லைக் இந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் போட்டு இதோடு வதக்குறோம். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு போட்டு வதக்கி ஒரு மசாலா மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் வந்து நம்ம புளிப்புக்காக கொஞ்சம் போடுவோம். போட்டால் ஒரு மசாலா டைப்பில் வரும். அந்த மசாலா நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மசாலா பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாதி மசாலா இதை பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இடியாப்பத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கணும். அதை பிச்சு வச்சு இடியாப்பத்தை போட்டுடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலாவை அந்த இடியாப்பம் மேலே கொஞ்சம் போட்டு திருப்பியும் இடியாப்பம் அப்படி லேயராக இடியாப்பம் மசாலா ஒரு 2 லேயர் வரா மாதிரி போட்டுட்டு கடைசியாக மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த பிரியாணி தம் பண்ணுற மாதிரி. ஏன்னா இடியாப்பம் ஏற்கனவே வெந்ததுனால இந்த இடியாப்பம் இந்த பிரியாணி மசாலாவோட சேர்த்து தம் பண்ணி கடைசியில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம சின்ன பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் வந்து முதல்ல கொஞ்சம் நெய் போட்டுப்போம். கூடவே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம். எண்ணெய் இது சூடாகி வரும்போது நம்ம கரம் மசாலானா ஒரு 2 இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த கரம் மசாலா ஆயிலோட லைட்டாக ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போடுறோம். வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து யூஸ்வலாக பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினா போதும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நீங்கள் போக தேவையில்லை. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூடவே நீங்கள் ஜூலியன் ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுருக்கிறதுன்னு சொல்லுவோம். இதோட நம்ம இந்த வெங்காயத்தோட கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, அதே மாதிரி கேரட்டும் அதே மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கு, அதையும் இதோட சேர்க்குறோம். வெங்காயத்தோடு இந்த வெஜிடபிளும் சேர்ந்து வதங்கணும். இதோட நம்ம அதே மாதிரி அதே ஸ்டைலில் விட்டு வச்சுருக்கிற பச்சை மிளகா அதையும் போட்டுவோம். இது காரத்துக்காக. பச்சை மிளகா போடும்போது நீங்கள் சில்லி பவுடரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நல்லா வதங்கின உடனே அப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்க்குறோம். இதோட இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். ஏன்னா இப்போ அந்த வெஜிடபிளோட அந்த உப்பெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வரும். ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லியிருந்தேன்,
இதை கொஞ்சம் போடுறோம். இந்த பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கக்கூடிய ஐட்டம். நல்ல ஃப்ளேவர் வருது. வெஜிடபிளோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கிடுங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகாத்தூளோடு சேர்ந்து வதங்கி வரட்டும். அதுக்கு அடுத்தது தக்காளி. இது கிட்டத்தட்ட பிரியாணி மசாலா பண்ணுற மாதிரி தான் அது. தக்காளி வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகி வர மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தயிர், மசாலாவோட தயிரை சேர்த்து குக் பண்ணுறோம். இது இப்போது ஒரு பிரியாணி மசாலா மாதிரி தயாராகிடுச்சு. இந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாம் ஒரு ஹாஃப் பாயில் வந்துடுச்சு. இந்த மசாலாவை எப்படி பிரியாணி நம்ம தம் கொடுக்குறோமோ அதேமாதிரி நம்ம இடியாப்பத்தில் வச்சு பிரியாணியை தம் கொடுப்போம். இந்த மசாலா நல்லா தயாராகிடுச்சு. இது நம்ம இடியாப்பத்தில் பிரியாணி தம் கொடுக்க போகிறோம். அதனால் இடியாப்பம் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம அப்படியே மொத்த மசாலாவோட கொடுக்க முடியாது. மசாலா ரெடியான உடனே கொஞ்சம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 60-70% மசாலா எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம தம் கொடுக்கும்போது இந்த இடியாப்பத்தை லேயராக போட்டு இந்த மசாலாவை நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து வச்சிட்டோம். இந்த இடியாப்பத்தில் இந்த மசாலாவோட சேர்த்து தம் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மசாலா இந்த பேன்லேயே வச்சுட்டு இது கூட நம்ம இந்த இடியாப்பத்தை இதில் ஒரு சின்ன லேயர் போடுறோம். அந்த மசாலாவோட பாருங்கள், இது மாதிரி இடியாப்பத்தை பிரியாணி தம் போடுற மாதிரியே நம்ம இடியாப்பத்தில் தம் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இது மாதிரி பருத்தி வச்சுருங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த இடியாப்பத்துக்கு மேலே திருப்பியும் ஒரு லேயர் கொடுக்குறோம். அடுத்தது மிச்சம் இருக்கிற இடியாப்பத்தை இதுக்கு மேலே போட்டுருங்க. இது மாதிரி நம்ம லேயர் ஸ்டைலில் பண்ணோம்னா தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அதோட ஸ்ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நெய் இது மேலே போட்டுக்கிறோம். நெய் போட்டோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் இடியாப்பத்துக்கு வரும். அதே டைமில் டேஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு 2 minutes மூடி வச்சு தம் போடுவோம். இந்த இடியாப்பம் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடியாக வந்துடுச்சு. இப்போ வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இடியாப்பம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். பாருங்கள், இடியாப்பம் பிரியாணி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்திருக்கு.
மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மேலே இருந்து கீழே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இடியாப்பம் பிரியாணி உங்களுக்கு தயார். இந்த வெஜிடபிளோட இடியாப்பம் வித்தியாசமாக வந்திருக்கு. இடியாப்பம் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த இடியாப்பத்தோடு இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த இடியாப்பம் பிரியாணி எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இது வெஜிடபிளோடு சேர்ந்து நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம கார்னிஷாக கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கீரை பச்சை மிளகாய், சின்ன டொமேட்டோ பீஸ் வைக்கலாம். இந்த இடியாப்பம் பிரியாணி எப்படி தயார் பண்ணுறது, அதோட பிளேட்டிங்கையும் பார்த்தோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரியாணி நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம். ஆனால் இடியாப்பமில் பிரியாணி பண்ணுறது இது நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நீங்கள் வீட்டில் இடியாப்பம் பண்ணிங்கன்னா குருமாவோ இல்லை தேங்காய் பால் சர்க்கரை அதை வச்சு சாப்பிடுவாங்க. பட் இது மாதிரி நீங்கள் இடியாப்பத்தில் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிரியாணி தம் கொடுக்கும்போது சொல்லி லேயர் லேயராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இடியாப்பம் நம்ம ஏற்கனவே பிச்சு போட்டுருவோம். அது இல்லாமல் இது வந்து இடியாப்பம் ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப அதிகமாக தம் வந்து நம்ம வந்து உடச்சி எடுக்கும்போது அதிகமாக கிண்டக்கூடாது. ஓரளவு அந்த மசாலாவும் இடியாப்பமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணணும். ரொம்ப கிண்டிங்கன்னா ரொம்ப இடியாப்பம் உடஞ்சி சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இடியாப்பம் உடையாத அளவுக்கு அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே டைமில் அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை தம் கொடுக்கும்போதோ ரொம்ப நேரம் தம் கொடுத்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா மேஷ் ஆகிடும். அது மாதிரி ஆகக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும் நீங்கள்.